வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டச்சு திரைப்படமாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஹை ஹாஸ்டேஜ் அப்படின்ற படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை ஹாஸ்டேஜ் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஹாஸ்டேஜ் த்ரில்லர் பேஸ் பண்ண படம். முக்கியமாக இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவெடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஹாஸ்டேஜ் அனுபவத்தை கொடுத்ததுன்றதை டீட்டெயில் ரிவ்யூவில் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ஹை ஹாஸ்டேஜ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய ஹெட்ஃபோன் மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு வந்து அந்த ஐபாடை வாங்கலான்னு அப்படின்னு போகிற அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா பாம்லாம் வச்சு கட்டிட்டு உடம்புல கட்டிட்டு உள்ளே என்ட்ராங்க. ஒரு சில பேர்லாம் பதிலடிச்சு ஓடுறாங்க, ஒரு சில பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த ஹாஸ்டேஜ் இருக்குல்ல, இதுதான் ஐபேட் ஐஃபோன் அந்த மாதிரி விஷயம் தான் அது. ஸோ அப்படி மாட்டிருக்காங்க. எப்படி இவங்க எஸ்கேப் ஆகிறாங்க, இந்த ஹாஸ்டேஜோட இவங்களோட டிமாண்ட் என்ன, ஸோ அதுக்கப்புறம் எப்படி தான் வெளியே வந்தாங்க, போலீஸ் எந்த அளவுக்கு காப்பாச்சு அப்படின்றத கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படம் வந்து போகிற ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா, படம் வந்து ஒரு 1 hour 40 minutes 1 hour 40 minutes என்ன கொடுக்க முடியுமோ இந்த படம் நல்லாவே கொடுத்துருக்கு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா, இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்ற பட்சத்தில் இந்த உண்மை அப்படின்ற விஷயத்தை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து முக்கியமாக ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோ எங்கேருந்து வந்தார், எங்கேருந்து போனார், அவர் யார் என்ன இருந்தார் அப்படின்ற மாதிரி நிறையா ட்ராமாட்டிக்கலாக அவர் பின்னாடி பேக் ஸ்டோரிஸ்லாம் எதுவுமே காட்டாமல் டைரெக்டாக கதைக்குள்ளே வந்தது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 1.25 மணி நேரம் ஸ்க்ரீன் பிளேக்கு சில செக்மெண்ட் வந்து நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்க. அண்ட் அந்த ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து கதைக்குள்ளே போகிறது. அதுமாதிரி இந்த வந்து பாம் வைக்கிறான் இல்லைங்களா, அவன் வைக்கிற டிமாண்ட்ஸு, அதுக்கப்புறம் போலீஸ் ஏற்படுத்துகிற சில விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் படத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கூர்ந்து ரசிக்கிற மாதிரியான சில செக்மெண்ட் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஹாஸ்டேஜ் பேஸ் பண்ண படங்கள் எந்த அளவுக்கான சில கொடுக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி சீரியஸாக சொல்லணும்னா இந்த மணி ஹீஸ்ட்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து 5 சீசன் வச்சுமே அது இப்போ வரைக்கும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அந்தளவுக்கு அந்த ஹாஸ்டேஜ் சீக்வன்ஸ் வந்து அடுத்த எபிசோடு என்னன்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அது உண்மை சம்பவத்தை தழுவெடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுனால அந்த இருக்கிற விஷயத்தை கொடுத்துட்டாங்க. பட் ஆர்ப்பரிக்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு வந்து அடுத்து என்ன மாதிரியோ பரபரப்பான ஸ்க்ரீன் பிளேலாம் பெருசாக இருக்காது. பட் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய லெவலில் இந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கும். இந்த படமும் நல்லா தான் இருந்தது. அதுமாதிரி நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா தான் வச்சுருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் படத்தை பார்க்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸ் மூவி. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்டே வித் மீ FDFS வித் மோஹி.